கொஞ்சம் தள்ளுங்க. கொஞ்சம் தள்ளுங்க. பின்னாடி நில்லுங்க, ஃப்ரீயா நில்லுங்கப்பா. சாட்சிக்குன்னா வந்தீங்கன்னா எப்படி மேலே வச்சு 4000 கோடி செலவு பண்ணதுல சில கேள்விகளை வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் தமிழ்நாடு அமைச்சருக்கும் ஒரு கருத்து மோதல் கடந்த 2 நாளா கருத்து மோதல் எப்படி பாக்குறீங்க? மத்திய இல்லை, இப்போ இதைதான் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்துடைய பொதுச்சாளர் எடப்பாடியார் சொன்னார். 4000 கோடி செலவு பண்ண நீங்கள் முதலமைச்சர் பொறுத்தவரை 90%ன்றாரு. உள்ளாட்சித்துறை அமைச்சர் பார்த்தா 5000 கோடி 4000 கோடியில் 5122 கோடி சொல்றாரு. அப்போ அவர் செலவு பண்ண அவர் சொல்றதை பார்த்தா 3122 கோடி. அப்போ கணக்கு பார்த்தா 50% தானே வருது. அதான் நான் என்ன சொல்றேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க நீங்க. அப்போ மக்கள் தெளிவுபட்டுருவாங்கல்ல, எவ்வளவு செலவு பண்ணீங்க, எதுக்கு செலவு பண்ணீங்க, அதை வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டா ஏன் அதை கொடுக்கறதுக்கு பயம்? இந்த விடியாத அரசுக்கு ஏன் பயம்னு கேட்கறேன் நான். எதுக்கு பயப்படுறீங்க நீங்க? ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்க கொடுத்துருங்க. நீங்க அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தா கண்டிப்பா இதனோட உண்மை தெரியும். ஆனால் உண்மையை மூடி மறைத்து இன்னைக்கு முழுமையான அளவுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணாம செலவு பண்ணது கூட எதுக்குன்னு தெரியாம இருக்க நிலையில அதனால இன்னைக்கு ஒரு பாதிப்பு, கடுமையான பாதிப்பு மக்களுக்கு ஏற்பட்டு மக்கள் துன்பப்படுற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. அதே போல தென் மாவட்டங்கள்ல வாய்க்கால் குளங்கள் எல்லாம் தூர்வாரி அது முறையா செப்பனிட்டு அதன் அடிப்படையில் செலவு பண்ணியிருந்த பணத்தை பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்காது, ஹெலிகாப்டரில் போய் சாப்பாடு போடுற நிலைமை இருக்காது. கிட்டத்தட்ட பல பேர் செத்துருக்காங்க இன்னைக்கு. ஸோ இதுக்கெல்லாம் இந்த திமுக அரசு, விடியாத அரசு தான் கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. எனவே நாங்கள் சொன்னதுதான் இன்னைக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் அதே கருத்தை சொல்லியிருக்காங்க. அதில் இதுக்கெல்லாம் பதில் பார்த்தீங்கன்னா வெள்ளரி கொடுங்க. ரெண்டாவது, ஒரு அரசியலில் ஒரு நாகரிகம் வேணும். ஒரு நேற்று முளைத்த காளான் திரு உதயநிதி, அந்த நேற்று முளைத்த காலனுக்கு வாய் துடுக்கு அதிகம். வாய் துடுக்கு அதிகன்றதுனால வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. எனவே ஒரு பொறுப்பா கருத்துக்களை சொல்லும். அந்த சொல்ற ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல்வாதினா திரு உதயநிதி தான். எல்லாத்தையும் வாயை கொடுத்து வம்பல மாட்டுறது. இப்ப திருமதி நிர்மலா சீதாராமன் சொன்ன உடனே நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லைங்க. நான் ஒன்றிய அரசு தாராளமா நிதி கொடுக்குறேன்னு தான் சொன்னேன்ட்டுன்னு ஏன் சொல்லிட்டு வாங்கி கிடைக்கிறீங்க? இதே தான் நாங்கள் முன்னாடி அவர் திருமதி நிர்மலா சீதாராமன் சொல்றதுக்கு முன்னாடி எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கருத்தை நாங்கள் சொன்னோம். ஏன் இதே நான் உங்க அப்பன்னு கூட சொல்ல, உங்க அப்பா வீட்டு சொத்தா, உங்க அப்பா வீட்டு சொத்தா இல்ல உங்க தாத்தா வீட்டு சொத்தா? திரு கருணாநிதிக்கு பேனா செலவு வைக்கிறேன்றீங்க. அதே போல 42 கோடி ரூபாய் அந்த ஃபார்முலா 2 ரேஸு, அந்த கார் பந்தயம், அந்த கார் பந்தயத்துக்கு கிட்டத்தட்ட அவ்வளவு செலவு பண்ணி இப்போ அது தள்ளி வச்சாச்சு. அது 8 கோடி ரூபாய் போட்ட ரோடே இப்போ கொத்தி, நல்ல இருக்க ரோடே கொத்தி அதை நாசம் பண்றீங்க.